Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து இன்றைக்கு லூக்கா 11ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். ஜெபம், வெளிச்சம், ஐயோ. ப்ரேயர், லைட் அண்ட் ஓஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த அதிகாரத்தில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, முதல் பார்ட்டில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்த பிற்பாடு தேவன் உங்களுக்கு காண்பித்த, உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை ஜனங்களுக்கு காட்டும் வகையிலே, அதை டிஸ்ப்ளே பண்ணுற வகையில் நீங்கள் அதை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். மூன்றாவது பார்ட்டில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த நாட்களில் இருந்த மத போதகர்கள் மாய்மாலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எச்சரிப்பாக நியாய தீர்ப்பை கொடுக்கறத நம்ம பார்ப்போம். அதனால தான் அதுக்கு ஓவ்ஸ், ஐயோ அப்படின்ற டைட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். இப்போ முதல் பார்ட்டை நம்ம படிக்கலாம். லூக்கா 11 1 முதல் 4 வரை. இயேசு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் டீச்சர்ஸ் ஹவு டு ப்ரே. வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இப்போ இயேசு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை லூக்கா எழுதுகிறத பார்க்கலாம். நம்ம லூக்கால படிக்கும் பொழுது பல இடங்களிலே உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்து விட்டேன். இந்த லூக்கா சுவிசேஷகன் மிக அதிகமாக இயேசுடைய ஜெப வாழ்க்கையையும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு காரியம்தான் இந்த இடத்துல நடைபெறுகிறது. இயேசு இப்பொழுது தனித்து ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இதுல இருந்து விளங்குகிறது அப்படின்னா, என்னதான் இயேசு தேவகுமாரனாக இருந்தாலும் தன்னுடைய பிதாவோடு கூட அவர் ஐக்கியம் உள்ளவராக, அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் அவருக்கு எப்பவுமே இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சீஷர்கள் எல்லாரும். இந்த ஜெபத்தினாலே அவர்கள் கவர்ந்திழுக்கப்பட்டு நாங்களும் இவரை போல ஜெபிக்கணுன்ற ஆசை இவங்களுக்கு இப்ப சீஷர்களில் ஒருவன் கேட்கிறான், யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் இந்த வசனத்துல நம்ம வாசித்தது. இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத் தருவார். ஆனா இது நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல படிக்கும் பொழுது இயேசு செய்த முதல் பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது மலை பிரசங்கம். ஸோ அந்த மலை பிரசங்கம் நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் கற்றுக் கொடுத்தேன். ஒரு தவறான குணம் என்ன படித்தோம் அப்படின்னா, தற்புகளை தேடுவது, சீக்கிங் ஆனர். அதில் 3 காரியங்களை இயேசு கற்றுக் கொடுப்பார். என்ன அப்படின்னா, தர்மம், ஜெபம், உபவாசம். இது 3த்தையும் எப்படி செய்யணும் அப்படின்றத கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தருவார். அப்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். அப்போ அந்த டைம்லையும் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு இதே பேட்டர்னில் நம்ம அந்த ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இயேசுவே அந்த இடத்துல ஜெபிக்க தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக மத்தேயு எழுதுகிறார். ஆனால் லூக்கால நம்ம பார்க்குறோம், இயேசு ஜெபித்ததை பார்த்து அவங்களுக்கும் ஆசை இயேசுவே நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி சீஷர்கள் கேட்டதாக போடப்பட்டிருக்கிறது. அப்பனா இது ரெண்டுமே வேற வேற நேரங்கள்ல நடந்திருக்க கூடும் அப்படின்றதன நமக்கு தெரிய வருகிறது. அப்ப இந்த ஜெபத்தை எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜெபம் அல்லது லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லி அழைப்பார்கள். அப்ப இந்த பேட்டர்னை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எளிமையாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தையும் நம்மளால விளங்கி கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஜெபமும் வேத வாசிப்பும் அவனுடைய இரு கண்கள் என்று சொல்லிவிடலாம். ஜெபம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வேத வாசிப்பும் முக்கியம்.
ஆனா இந்த ரெண்டுமே இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். ரெண்டுன்னு சொல்றதை விட ரொம்ப அதிகமாக குறைந்து போய் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வேத வாசிப்பு. ஆனா ஒருவர் ஜெபத்தை செய்துவிட்டு வேதத்தை வாசிக்காமலும் இருக்கக்கூடாது, வேதத்தை வாசித்து விட்டு ஜெபம் பண்ணாமலும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடிக்கு செவியை அடைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஜெபம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நாம் தேவனோடு கூட பேசுவது. வேதம் என்பது தேவன் ஏற்கனவே நம்ம கூட பேச வேண்டிய வார்த்தைகளை அதில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். இப்ப இது ரெண்டுமே செய்யாதவன் கிறிஸ்தவனே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை படித்து அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் சரியான வியாக்கியானமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதின் மூலமாக தான் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி, ஜெபம் பண்ணுவது எப்படி, இது எல்லா காரியத்தையும் வேதத்துல ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நம்ம வேதத்தை படிக்காமலே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிறர் ஜெபிக்கிற உங்களோட வாய்களை பார்த்துட்டு அவங்க என்ன ஜெபம் பண்றாங்களோ அதே தான் நம்மளும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையில இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதையே நம்ம ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப எதற்காக வேதம் வாசிப்பு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எப்படி அன்றைக்கு அந்த சீஷர்கள் ஏசு கிட்ட ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டது போல நாமும் ஏசு கிட்ட போயிட்டு அவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஃபாதர் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுகிறார். அந்த வரிகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. அப்போ எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், வேத வசனத்தை புரிந்து கொள்வது எப்படி, இது எல்லாத்துக்குமே நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. அப்ப ஜெபம் பண்ணும்போது தான் இதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஜெபம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஏதாவது நம்ம யோசித்து கொள்ளக்கூடாது. ஜெபம் அப்படின்னு சொன்னா தேவனோடு கூட நம்ம பேசுவதுதான் ஜெபம். ஜெபம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிறு பிள்ளை கூட எளிமையாக செய்யக்கூடிய ஒன்றுதான் ஜெபம். ஆனா அதே நேரத்துல ஒரு வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு முதிர்ந்த ஊழியக்காரன் கூட இன்னும் இந்த ஜெபத்தில் முழுமை அடையவில்லை, இல்லாவிட்டால் தேர்ச்சி பெறவில்லை என்றுதான் நம்ம சொல்லணும். அப்ப அனுதினமும் அவருடைய சமூகத்துல போய் அப்பா எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். சிலர் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப அழகா வசனங்கள்லாம் கோட் பண்ணி அப்படியே கிராமட்டிக்கலா அப்படியே டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் போட்டு பிறரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப யூதர்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபிப்பார்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்வாரு அந்தி சந்தி மத்தியான வேளை. வேலைக்கு போகிறவர்கள் காலையில வீட்டுல தானே இருப்பாங்க, அதனால காலையில ஜெபிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி மாலையில வீட்டுக்கு வந்துருவாங்க, அப்போ ஜெபம் பண்றதும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இப்ப பகல் நேரத்துல அவங்க வேலைக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வர முடியாதுல்ல. அதனால எந்த இடத்துல வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துலயே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. அதனால ஒரு தெருக்களினுடைய மூலையில போய் நின்று ஜெபிக்கலாம், இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு ஓரமாக போய் ஜெபம் பண்ணலாம். இப்போ நம்ம கூட நம்ம முகமதிய சகோதரர்கள் முஸ்லிம் பிரதர்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ரயில்வே ஸ்டேஷன்னு பார்க்க மாட்டாங்க, பஸ் ஸ்டாண்டுன்னு பார்க்க மாட்டாங்க, எந்த கடை எங்க வெளியேன்னு பார்க்கவே மாட்டாங்க. அந்த மசூதியில் அந்த சத்தம் கேட்டவுடன் ஒரு துண்டை விரிப்பாங்க, அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கட்டளையாகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தினம் 5 முறை ஜெபிக்க வேண்டும். ஸோ யூதர்களும் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த நாட்களிலே வாழ்ந்த பரிசேயர்கள், மத போதகர்கள் பிறர் நம்மளை பாராட்டணும் அப்படின்றதுக்காக தெருக்களிலே அவர்கள் நீண்ட நேரம் ஜெபிப்பாங்க, நிறைய வார்த்தைகள்னால ஜெபிப்பாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு வீண் வார்த்தைகளினாலே அலப்பாதேயுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இங்க நீண்ட நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அதே மாதிரி நல்ல அழகா வசனம்லாம் கோட் பண்ணி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நல்லா வசனம் கோட் பண்ணி ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்குது. அதே மாதிரி நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதுல பிரச்சனை கிடையாது. ஆனா பிறர் பார்க்கணுன்றதுக்காக செய்யறதுதான் தப்பு, சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவர் என்ன எழுதுகிறார், எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, நம்ம ஜெபிக்க 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 நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கே ஜெபம் பண்ணணும்ன்ற ஆசை வரணும். இந்த மாதிரிதான்ப்பா நம்ம ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டத்தக்கதாக நம்முடைய ஜெபம் மாறணும். அப்படிதான் இயேசு ஜெபிச்சார். இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் முடிக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து இந்த சீஷன் போய் கேட்கிறான், யோவான் அவருடைய சீஷர்கள் கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கறத பார்க்கலாம். பின்வரும் வசனங்கள்ல இயேசு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கற்று தராரு. லூக்கா 11:2-4 வரைக்கும் ஜெப மாதிரி, த பேட்டர்ன் ஆஃப் பிரேயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி சொல்லும் பொழுது இதே வார்த்தைகளை சொல்லி தான் ஜெபிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவர் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கிறார். இத பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தாராளமாக ஜெபிக்கலாம். ஏன்னா இதே ஜெபம் மத்தேயுல படிச்சிருக்கிறோம். நீங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கண்டென்ட் அதுதான், அதே அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கூட இந்த பேட்டர்னை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதே வார்த்தைகளை சொல்லி தான் ஜெபிக்கணுன்ற அவசியம் இல்லை. சிலர் இந்த ஜெபத்தை ஒரு கிளிப்பிள்ளை சொல்லுவது போல அனுதினமும் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அந்த ஜெபத்துக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. பரமண்டலங்களுக்கு எங்க பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு ஒரே டோன்ல சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்னும் சிலர் பார்த்துருக்கிறேன், இந்த ஜெபத்தையும் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு சொல்லி பேராசையா கேட்பாங்க. ஸோ இப்படியும் செய்யக்கூடாது. இன்னும் சிலர் எதற்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், ஏதாவது தேவை இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்களேன், யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவங்க கூட தான் நிறைய பேசிட்டு இருப்போம். இப்போ நண்பர்கள் ஒருவரோட ஒருவர் நேரம் போகிறதே தெரியாமல் பேசுகிறோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இயேசுவை நேசிக்க நேசிக்க அவருடைய சமூகத்தை தேடி போவோம். அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், நான் அவர் கூட பேச, அவர் என் கூட பேசுறது, சரிங்களா? 2-வே கம்யூனிகேஷன் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அநேகர் அப்படின்னா, வேக வேகமாக அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சு எழும்பி வந்துருவாங்க. இயேசுவே பேசணும்னு நினைச்சா கூட எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட்டுட்டு இருப்பாரு இயேசு. ஆனா இவங்க அங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையோடு கூட இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அப்ப அந்த இருவரும் பேசுகிற ஒரு அனுபவம் தான் ஜெபம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு பல வகையில நம்மோடு கூட பேசுவார் பாருங்களேன். ஜெபத்தின் மூலமாகவே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு அகத்தூண்டுதலை கொடுப்பாரு. ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுப்பாரு, அதன் மூலமா பேசலாம். இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அதன் மூலமாக பேசுவார். இல்லைன்னா நம்ம கேட்கிற பிரசங்கத்தின் மூலமாக பேசுவார். இல்லாவிட்டால் இன்னொரு சகோதரன் மூலமாகவோ இன்னொரு சகோதரி மூலமாகவோ பேசுவார். அப்ப நம்முடைய செவிகள் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். சென்சிட்டிவ் டு காட். our ears should be sensitive to God. நம்முடைய காதுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும். அப்ப வேதத்தை வாசிக்காதவர்களோடு கூட ஆண்டவர் பேசவே முடியாது. ஏன்னா வேதத்துல தான் அவருடைய வார்த்தை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை அடைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. சிலரை ஜெபம் பண்ண கூப்பிட்டா உடனே வந்துருவாங்க. ஆனா வேத பாடம்னு சொல்லி அழைச்சோம் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் மண்டையிலலாம் ஏறாது, எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, அதெல்லாம் அவங்களுக்கு தான், எனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வேதத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் ஜெபம் பண்ணுவதற்கும் ஆயத்தமா இருக்கணும். எவ்வளோ தூரம் ஜெபிக்கிறோமோ அவ்வளோ தூரம் வேதத்தை வாசிக்கவும் ஆயத்தமா இருக்கணும். ஸோ அப்போ இது ஒரு பேலன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. நம்முடைய ஜெபம் ஒருவேளை எளிமையாகவும் சுருக்கமாகவும் இருக்கலாம். ஆனா அதனால அது வல்லமை குறைவானதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது, சரிங்களா? இப்ப எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசியின் முன்பாக ஜெபிக்க போகும் பொழுது, கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று சொல்லி அங்கே ஜெபித்தார். ரொம்ப ஷார்டஸ்ட் பிரேயர். ஆனா அதற்கே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து விட்டது. ஆனா அதே நேரத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குப்பாடு போட்டு கத்தி தங்களுடைய உடம்புகளை எல்லாம் கிழித்து கொண்டு பயங்கரமா கஷ்டப்படுறாங்க, நீண்ட நேரம் பண்றாங்க. ஆனா ஒரு பலனுமே இல்லை. அதனால நேரம் என்பது முக்கியம் அல்ல, கருத்தோடு கூட நம்ம இருதயம் தேவனோடு கூட கனெக்ட் பண்ணணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சொல்றாரு, பிரசங்கி 5:2 வாசிக்கிறோம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார்,
நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆண்டவர் நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும் தான். ஆனாலும் நம்முடைய வாய்களிலிருந்து அது வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அதனால்தான் ஜெபிக்க சொல்றார். அவர் தேவகுமாரனா இருந்தா கூட அவரே என்ன பண்றார், பிதாவோடு கூட ஜெபிக்கிறார். அப்பப்ப பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல போய் தனிமையாய் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். போன பாடங்கள்ல கூட பார்த்தோம், சீஷர்கள் ஊழியம் செய்துவிட்டு வந்த பிற்பாடு பிதாவோடு கூட பேசுகிறார், அவர் ஆவியில் களி கூர்ந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அப்ப அது ரெகுலர் பேசிஸ்ல பிதாவோடு கூட உறவாடுவதை மறக்கவே இல்லை. நாமளும் ஒன்றை அறிந்து கொள்ளணும், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால சும்மா லொடலொடன் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருத்தாக என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டுமோ அதை கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்ற அர்த்தம். அப்ப இப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 11:2, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இப்ப ரொம்ப அழகா அப்படி சுருக்கமா ஒரு நட்ஷல்ல கொடுத்தார். இதுல 7 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ல நம்முடைய ஜெபம் இருந்தால் மிகவும் அது இஃபெக்டிவா, அது வல்லமை உள்ளதாக இருக்கும் என்பதை தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லித்தர போறேன், கவனமா கேளுங்க. என்ன போட்டிருக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது யார்கிட்ட ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம என்னதான் இயேசு இயேசு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜெபத்தை யாரிடத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவினிடம். இப்போ ஒரு லெட்டர் அனுப்புறோம் அப்படின்னா அட்ரஸ் எங்க போட்டு அனுப்பணும், டு த ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு போடணும். சரியா? நம்ம ஜெபத்தை யார் மூலமாக ஏறெடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. அப்போ அட்ரஸ் பிதாட்ட, ஜெபிப்பது பிதா கிட்ட, ஆனால் யார் மூலமா போகணும், இயேசுவின் மூலமாக அப்படின்றத நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிதாவே. ஸோ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் அவர்களுக்கு தேவனாக இருந்தார். ஆனால் பல இடங்களிலே தேவனே சொல்லியிருக்கிறாரு, தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல சுமந்தது போல நான் உங்களை சுமந்து வந்திருக்கிறேன், ஒரு தகப்பனை போல வழி நடத்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை குறித்து தகப்பனாக காண்பித்திருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் யூதர்கள் இயேசு வருகிற வரைக்கும் தேவனை அவங்க தகப்பன் என்று சொல்லி அழைத்ததில்லை. இந்த தகப்பன் அப்படின்ற உறவு, இந்த அப்பா அப்படிங்கிற உறவு இயேசுவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உறவை குறித்து மிக தெளிவாக மலை பிரசங்கத்திலே அவர் அதிகமாக பேசியிருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த மத்தேயு 5:6-7 பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்வார் பரமபிதா பரமபிதா அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கேட்ட உடனேமே இந்த யூதர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும்ல. இதை இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு இதை உறுதி செய்கிறார். முதலாவதாக இயேசு யாருக்கு தரிசனமானார், மகதலேனா மரியாள் என்ற ஸ்திரீக்கு தான் தரிசனமாகிறார். இந்த மகதலேனா மரியாள் அந்த கல்லறை பக்கத்துல நின்று அழுது கொண்டிருக்கிறாள். இயேசு கிட்ட அவ கேட்கிறா, என்னுடைய போதகரை நீர் எடுத்துக்கொண்டதுண்டானால் சொல்லும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு உயிர் தெழுந்த அந்த மகிமையான சரீரத்துல இருக்கிறார். இப்ப மரியாளால இவர் தான் இயேசு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால அவ அழுதுகிட்டே இருக்கா. அப்ப இயேசு இன்னும் சஸ்பென்ஸா இதை வைக்க வேணான்னு சொல்லிட்டு அவள் மரியாளே அப்படின்னு கூப்பிட்ட போது இயேசுதான் அப்படிங்கிறத அறிந்து கொள்றா. அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, யோவான் 20:17, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அவர் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, மரியாளே நீ என்னை தொடாத, ஏன்னா நான் இன்னும் இந்த உயிர் தெழுந்த சரீரத்துல இருக்கிறேன், நான் என் பிதாவினத்துல போறேன், போய் நீ எல்லா சகோதரத்துலலாம் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா என்ன சொல்றாரு, என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். அதுதான் அங்க ஹைலைட்டே பாருங்களேன். அப்போ ஆண்டவர்
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் யோவான் 1:12 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். இந்த முதல் வரியிலே நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம்ல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. இப்ப பிதாவை நான் சொல்லிட்டேன், அடுத்தது என்ன போட்டிருக்கு? பரமண்டலங்களில் இருக்கிற. பரமண்டலங்களில் இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் இருக்கிற. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னதான் நாம் இந்த அப்பா பிதாவே அப்படின்ற அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருந்தாலும் இந்த பிதா அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரலோகத்தில் இருக்கிறவர் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? இதை விளக்கும்படியாக நிறைய வசனங்கள் வேதத்திலே இருக்குது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 20:6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இதை நன்கு உணர்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவர் எங்க இருக்கிறான்னு சொல்றாங்க? பரலோகத்தில் இருக்கிற நீர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. எவ்வளவு அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன். அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குது. பரலோகத்துல இருந்தாலும் அங்கிருந்து பூமியில இருக்கிற மனுபுத்திரரை பார்க்கிறாராம். பாத்தீங்களா? நமக்குள்ள அந்த பயபக்தி இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தா அவர் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகர், இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் நம்முடைய அப்பா. ஆனா என்னதான் நம்முடைய அப்பாவாய் அவர் மாறிவிட்டாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் பரலோகத்தில் இருக்கிறவர், அவர் பரிசுத்தமான தேவன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இன்னொரு வார்த்தையும் அங்க முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப ஒன்னொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல நம்ம பிதாவை பார்த்தோம், அப்புறம் பரலோகத்தில் அப்படின்னு பார்த்தாச்சு, இப்போ எங்கள். ஸோ எங்கள் இப்ப ஏன் இப்படி போட்டிருக்கலாம்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே அப்படின்னு ஏன் சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசுவின் மூலமாக நம்ம தேவனுடைய குடும்பத்திலே இணைக்கப்படுகிறோம். சரிங்களா? அப்ப நம்ம எல்லாரும் தேவனுடைய குடும்பத்துல இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தவே நம்முடைய அனுதின ஜபத்திலே எங்கள் என்ற இந்த பதத்தை இயேசு பயன்படுத்துகிறத பார்க்கலாம். அப்ப கிறிஸ்தவம் என்பது ஒரு சுயநலமான வாழ்க்கை அல்ல. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கர்த்தர் இந்த திருச்சபையிலே வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால், நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை தான் காண்பிக்கிறது. ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் ஒரு தரிசனத்தை பார்த்தாராம். அது என்ன அப்படின்னு சொன்னா, பரலோகத்தையும் நரகத்தையும் அவர் பார்க்கிறார். பரலோகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே மேஜையிலே அவர்கள் அமர்ந்து கொண்டு சந்தோஷமாய் உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள். நரகத்திலே இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் உணவு இருந்தது, ஆனால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டு பயங்கரமாக கத்திக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த பரிசுத்தவான் ஒரு விஷயத்தை கவனித்தாராம். அது என்னவென்று சொன்னால், இந்த பரிசுத்தவான்களுடைய மேஜையிலே ஒவ்வொருவருடைய கைகளிலும் மிக நீளமான ஒரு கரண்டி, ஒரு ஸ்பூன் கொடுக்கப்பட்டிருந்ததாம். அப்ப அந்த ஸ்பூன் என்னன்னா நாமளே எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு அது ரொம்ப பெருசா இருந்துச்சாம். அப்ப அந்த ஸ்பூன் வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களான்னா, ஆகாரத்தை எடுத்து தங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு ஊட்டி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த ஊட்டி கொண்டிருந்த நபருக்கு அவருக்கு அருகாமையில் இருந்தவர்கள் கொடுத்தார்கள். இப்போ பார்க்கும் பொழுது அவர்களாகவே தானாக அந்த உணவை எடுத்து சாப்பிட முடியாது, ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனா நரகத்துல சுயநலம் பிடிச்சவங்க தானே போவாங்க. அப்போ என்னாச்சு, இந்த நீட்ட கரண்டியை வச்சு அவர்களாலே என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல, அது சிந்தி விடுகிறது. மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மனசில்ல, சுயநலம் அவர்களை வாதிக்கிறது. அதனால ஒரே பசி, பட்டினி, கூக்குரல் அங்கே காணப்பட்டது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே அப்பாவின் பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஒன்றாக ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதை கற்றுக் கொடுக்கவே அவர் முதல் வரியிலே சொல்லி கொடுக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார்.
அடுத்தது என்ன சொல்லித்தரார் பாருங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தம் பல முறை நம்ம வேத பாடத்திலையும் பல செய்திகள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பரிசுத்தம்னா என்ன, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எபிரேய மொழியில காடோஷ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். காடோஷ் அப்படின்னு சொன்னா என்னன்னா செட் அப்பார்ட், பிரித்து வை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் டைம் ஸ்பேஸ் மேட்டர், காலம் இடம் பொருள் இதுக்கு அப்பாற்பட்டவர், அவர் தனித்துவம் வாய்ந்தவர், அவரால் இது இல்லாட்டா கூட இருக்க முடியும். இப்ப பாருங்களேன், நம்ம நல்லா படிக்கிறோம், படிச்சுட்டு வேலைக்கு போயிடுறோம். அப்ப என்ன சொல்றோம், நான் என் சொந்த காலில் நிற்கிறேன்ப்பா, யாரையும் நான் நம்ப தேவையில்லை, நான் இண்டிபெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லவே முடியாது பாருங்களேன். நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு வகையில மற்றவர்களை சார்ந்து தான் வாழணும். நமக்கு நிறைய பணம் இருந்தா பணத்தை எடுத்து ஒரு தட்டில் போட்டு சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அப்ப என்ன பண்றோம், நம்ம ஒரு விவசாயியை சார்ந்து இருக்கிறோம், ஒரு கடைக்காரரை சார்ந்து இருக்கிறோம். நம்ம வீடுகளில் அரிசியை மட்டும் வாங்கி வச்சா முடியுமா? அம்மா சமைத்து கொடுக்கணும். அப்போ அம்மாவை சார்ந்து இருக்கிறோம். அம்மா இனிமேல்லாம் உன்னை நான் நம்பவே போறதில்ல, நான் இனிமேல் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அவரால் தனித்து வாழ முடியும். பொதுவாக எல்லா மனிதர்களும் தங்களுடைய பெயர்களை பிரஸ்தாபப்படுத்த நினைப்பாங்க. இப்ப நாமம்னா என்னது, நேம் தானே. ஆனா நம்மள ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உங்களை பெருமையா நீங்க நினைச்சுக்காதீங்க, என்னுடைய நாமத்தை நீங்க உயர்த்துங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு அதுக்கு தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப என்ன படிக்கிறோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ரொம்ப டீப்பா தியானிக்கலாம். இந்த பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்களும் என்ன பண்ணணும்னா, என்னை போல பரிசுத்தமா மாறணும் அப்படின்னு சொல்றாரு. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்றாருல. அது என்ன அர்த்தம்னா, நீங்க இவ்வளோ நாள் இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய பொருட்களையுமே நம்பி 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 வாழ்ந்துட்டீங்க, இனிமேல் என்ன முழுமையா சார்ந்துருங்க அப்படின்றதான் அதோடைய அர்த்தம். சரி, நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். அடுத்தது என்ன ஆண்டவர் சொல்றாரு, மூன்றாவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதை குறித்தும் நம்ம ஒரு வகுப்பே ஃபுல்லா படிச்சோம்ல, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தேன் நான். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்னது, அன்றைக்கு ஆதி மனிதன் பாவத்தினாலே தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த இந்த ராஜ்யத்தை, இந்த பூமியை பிசாசினிடத்திலே விற்று போட்டு விட்டான். அப்படிதானே? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பின்பு நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா தேவன் சொன்ன காரியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனனால அந்த ஆளுமையை இழந்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த பூமிக்கு வந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பிசாசின் கையில் இருந்த அந்த ராஜ்யத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்னும் முழுமையாக இந்த பூமியை அவருடைய ராஜ்யமாக மாற்றவில்லை. ராஜ்யம்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய ஆளுகை, அதான் அதோடைய அர்த்தம். அப்ப இன்னைக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஜனங்கள் தான் தேவனுடைய ஆளுகை கீழே இருக்கிறோம். அதாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பரிமாணங்கள்ல பார்க்கணும். ஒன்று ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யம், அதாவது ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஆஃப் காட். இன்னொன்று எழுத்தின்படியான தேவனுடைய ராஜ்யம், லிட்ரல் கிங்டம் ஆஃப் காட். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்து பிசாசு கிட்ட இருந்த ஆளுகையை எடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டார். ஆனா இன்னுமே இந்த பூமியில எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா? இல்லல்ல. அப்போ இனிமேல் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் அரசாள போகிறார். அது இனி நடக்க போகிற விஷயம். ஆனால் இப்பொழுது அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரிடத்துல அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம என்ன ஜெபம் பண்ணணுமா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னும் போது ஆண்டவரே இன்னும் நீங்க ஆளுகை செய்யுங்க எனக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லலாம், நீங்க சீக்கிரமா வாங்க, இந்த பூமியில பயங்கரமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, பொல்லாப்பு நடந்து கொண்டிருக்கிறது, ஆகவே இயேசுவே நீர் வாரும், உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபியும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். 4வதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சித்தத்தை பத்தி சொல்றார். சித்தம்னா என்னது, விருப்பம். இப்போ ஏற்கனவே பரலோகத்திலே தேவனுடைய விருப்பம் மட்டும்தான் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? வேற யாருமே இல்லையே அங்க. தேவ தூதர்களும் ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக
அவருக்கு பணிவிடை செய்வதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா பூமியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் ஜனங்கள் தான் தேவ பிள்ளைகளாக மாறி அவருடைய ஆளுகை கீழே வந்து அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல மெஜாரிட்டின்னு சொல்லிடலாம், இன்னும் அவங்க இந்த தேவனுடைய ஆளுகை கீழே வரவே இல்லை. இன்னுமே இந்த உலகம் யார் கையில இருக்கு? பொல்லாங்கனுடைய கையில, சாத்தானுடைய கையில தான் இருக்குது. இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், பரலோகத்துல எப்படி அவருடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அதே மாதிரி பூமியிலும் செய்யப்படணும், நீ ஜெபிக்கணும். அப்படின்னும் பொழுது என்ன அர்த்தம்? நம்ம சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம், என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டுப்பா, அவர் செய்யணும்னு நினைச்சாதான் செய்ய முடியும், கடவுள் எல்லாருக்கும் ஒன்று எழுதி வச்சிருக்கிறார்ல அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மற்ற மதங்கள்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கடவுள் ஒருத்தன் பிறந்தானா அவன் தலையில ஒன்று எழுதி வச்சுட்டான்ல, அந்த தலை விதிய நம்மளும் வேற மாதிரி கிறிஸ்தவ முலாம் பூசி சொல்றோன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் தலைவிதி அப்படின்னு சொல்லலை நம்மள, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய பலனுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அப்ப எந்த காரியத்தினாலும் சரி, ஒரு சாதாரண காரியமா இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இது உமக்கு சித்தமா? ஏதோ வீட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஆண்டவரே இது எனக்கு தேவைப்படுகிறது, ஆனாலும் உமக்கு சித்தமான நேரத்துல இது எனக்கு தாங்க. எப்பவுமே அந்த சித்தத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எஸ்பெஷலி மேஜர் டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்களா, இப்போ ஒரு திருமணம், இல்லைனா ஒரு படிப்பு, இல்லைனா ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சின்சியரா ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்காக தீர்க்க தரிசனத்தை நம்பி ஓடக்கூடாது, இல்லைன்னா சொப்பனத்தை நம்பி ஓடக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனத்தை நம்பி அவங்க வாழ்க்கையே துளைந்து விட்டது. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரியை நான் மீட் பண்ணேன். அவர்கள் ஒரு ஆர்சி குடும்பத்திலிருந்து அவர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு கூட வந்து என்னிடத்துல பேசி கொண்டிருந்தார்கள். எனக்கு இந்த மாதிரிலாம் யாருமே சொல்லித்தரல பாஸ்டர்மா, என்ன செய்யறதுனே தெரியல, என் வாழ்க்கையே நான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன ப்ராப்ளம் சொல்றதுனே தெரியல, நான் என்னுடைய வாலிப நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்போ இன்னாருடைய ஜெபத்திற்கு நான் ரெகுலரா போவேன். அவர் ரொம்ப பிரபலமானவர், அவர் பெயரையும் சொன்னாங்க. இவர்கிட்ட நான் வந்து எனக்கு அலையன்ஸ் வந்த உடனே இவர்கிட்ட நானும் எங்க அம்மாவும் போயிட்டு, பிரதர் நாங்க இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப அவரும் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, கல்யாணம் பண்ணலாம். அப்ப நாங்க சொன்னோம், இவர்கள் ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர்கள் அந்த திருமணத்தை ஆர்சி முறைப்படியே அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா பயங்கர சண்டை, ஒரே வாக்குவாதம், இந்த சர்ச்சுக்கு தான் நீ வரணும், அங்க போகக்கூடாது, இங்க பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு ஒரே வாக்குவாதம். இதனால வீட்டுல சமாதானமே இல்லை. நான் என்ன பண்றதுனே தெரில. இந்த பிரதர் சொல்லி தான் நான் இந்த திருமணத்தை முடிச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு இன்னைக்கு வாழ்க்கை வந்து ஒரு டிவோர்ஸ் போற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதற்கு காரணம் அந்த பிரதர் அல்ல, இந்த பிரதரை நம்பின இந்த சகோதரி என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், நம்ம ஏன் வந்து இன்றைக்கு மீடியேட்டர்ஸை தேடணும்? தேவன் நம்ம இடத்துல சொல்லிட்டாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டவுடன் நானே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தாச்சு என்னோடு கூட பேசுறதுக்கு. அப்போ நம்மளே ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீர் பேசணும், நீர் சொல்லுகிற வரைக்கும் இதுல நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே மாட்டேன், நான் அப்படியே உட்காந்துருப்பேன், எவ்வளோ நாள் இருந்தா காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் அர்ப்பணிக்கிறார்களோ, யார் ஒருவருடைய வாழ்க்கையிலே அது சமாதானத்தை ஆண்டவர் தருகிறாரோ, யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் திசை கெட்டு போவதில்லை. நிறைய வேலையில நம்ம என்ன நினைச்சிரோம் அப்படின்னா, இந்த மாப்பிள்ளையை விட்டா வேற மாப்பிள்ளையே கிடைக்காது, இந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்காது, இந்த பையனை கல்யாணம் பண்ணா நல்லா வசதியா இருக்கலாம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நிறைய டவுரி கிடைக்கும், இந்த வேலையில சேர்ந்தா இது பண்ணலாம், ஃபாரின் போனா இப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்ம சுய விருப்பத்தை தேவனிடத்துல திணிக்க பார்க்கிறோம். திணித்து விட்டு நாங்க ஜெபம் பண்ணி தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன பண்றோம் ஜெப நேரத்துல அப்படின்னா, நாமளே முடிவு பண்ணிட்டு ஆண்டவரே இதை செய்யும், சைன் போட்டாலும் சரி சைன் போடாட்டாலும் சரி எப்படியாவது அடம் பிடிச்சி எல்லாத்தையும் நடக்க வச்சிரும். அப்படி கிடையாது. ஆண்டுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க இயேசு சொல்லி கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்னாலஜிங் காட், ஆண்டவரை நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில அக்னாலஜ் பண்ணணும். நாமளே எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டு கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்லி அவரை என்ன பண்ணக்கூடாது, பழி சுமத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே பாருங்களேன், அவர் தன்னுடைய இறுதி வாழ்க்கைக்குள்ள போகிறார். அப்போ கடைசியாக கெத்சமனை தோட்டத்துல போய் ஜெபம் பண்றாரு. இது அடிக்கடி நம்மளோட பாடத்துல படிக்கிறோம். என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி இயேசு என்ன பண்றாரு? பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். ரொம்ப கஷ்டமா தானே இருந்துச்சு. ஏன்னா மனிக்குலத்தினுடைய பாவங்கள் அனைத்தும் இயேசுவின் மேல சுமத்தப்பட்டது. அதனால லூக்கா எழுதுவார், என்ன எழுதுவார்னா, அவருடைய வியர்வை பெருந்துளி ரத்தத்தை போல விழுந்துதான். அவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ரெஸ் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் அந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை அவர் செய்வதற்கு அவர் மறக்கவில்லை. ஒருவேளை கஷ்டமான பாதை ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் சுய விருப்பத்தை செய்வதற்கு அவரை கம்பல் பண்ணாதீங்க. ஆண்டவர் ஒளிஞ்சு போட்டோம் அப்படின்னு சில சமயம் கொடுத்துருவாரு. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் அவர் வேதனையை கூட்டார். அப்ப வேதனை பெருகுதுன்னா அது தேவ சித்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். சரிங்களா? நம்ம ஏமாத்திக்க கூடாது அப்படின்றத இந்த பகுதியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். எப்பவுமே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சரியான நேரத்துல என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். அவருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, காட்ஸ் டைம். அந்த நேரத்துல நிச்சயம் நிறைவேற்றுவார். அவரை நம்புறவங்களுக்கு தான் அது நடக்கும். சரிங்களா? ஒருவேளை நம்ம இப்படி யோசிக்கலாம், அவர் எப்படியும் அவருடைய சித்தத்தை தானே நிறைவேற்ற சொல்றாரு, அப்ப ஏன் நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு அவர் எப்படியாவது அவர் சித்தத்தை தான் செய்ய போறாரு, எதுக்கு நம்மள போய் ஜெபம் பண்ண சொல்றாரு, அவர் தானாகவே செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை அவருடைய பார்ட்னரா வச்சுக்கிறார். நாமளும் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறார். நம்மளை திணிக்க மாட்டார், அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வைப்பார். ஏன்னா நமக்கு ஃபுல் இதுவுமே தெரியாது பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு ப்ளூ பிரிண்ட்டையும் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. நமக்கு நாளைக்கு நடக்க போறதே தெரியாது. 10 வருஷம் தாண்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியத்தை சரியா செய்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இப்ப இந்த 3 காரியத்தை பார்த்தோம்ல, இதுல நம்ம திரித்துவத்தை பார்க்கலாம் பாருங்களேன். நான் உங்களுக்கு சொல்றேன், பிதா அப்படின்னு பார்த்தோம்ல, பரிசுத்தத்தின் மூல காரணர் அவர் தான், சோர்ஸ் ஆஃப் ஹோலினஸ். இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள் வர வைத்தவரே அவர் தான். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இப்போ உதவி செய்கிறவர் அவர். அந்த முதல் 3 விண்ணப்பங்களிலேயும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியனுடைய அந்த இன்வால்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, இதுல இருந்து நம்ம 3 முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்றோம். ஒன்று என்னன்னா விசுவாசம், 2வது நம்பிக்கை, 3வது அன்பு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. பிதா இருக்கிறார் என்பதை முதலாவது விசுவாசித்து ஜபிக்க வேண்டும். இப்ப ஆண்டவரே இல்லைன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஸோ நமக்கு தேவையானது விசுவாசம். 2வது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அது என்னப்பா தேவனுடைய ராஜ்யம், அது எங்க நம்ம பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்ப ஒரு ஹோப் நமக்கு வேணும், நம்பிக்கை. அடுத்ததாக பார்க்குறோம், தேவனை நாம் நேசிப்பதால் தான் அவருடைய சித்தத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப இயேசு மேல நம்ம நம்பிக்கை இருந்தாதான் அவருடைய சித்தத்துக்காக காத்திருப்போம். அது எப்படி நமக்கு கிடைக்கும்? அவர் மேல நம்ம அன்பு வைத்திருக்கிறோம். எங்க ஏசப்பா எங்களை கைவிட மாட்டார், அவர் நல்லதை தான் வச்சிருப்பாரு, நான் அவர் ரொம்ப நேசிக்கிறேன், அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானது தருவார். நம்ம நேசிக்கிறனால தான் என்ன பண்ண முடியும்? அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க முடியும். அப்ப இன்னைக்கு சித்தம் செய்யாதவர்கள், சுய விருப்பத்துல நடக்கிறவர்கள் என்னதான் நான் இயேசுவே நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க இயேசுவை நேசிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இப்போ 3 விஷயம்: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. பிதா இருக்கிறார் என்பதை முதலாவது விசுவாசத்தை ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தேவனை நாம் நேசிப்பதால் தான் அவருடைய சித்தத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது 5வது விண்ணப்பம் என்ன? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். இப்ப இயேசு வெறும் ஆத்தும ஆவிக்குரிய தேவைகளுக்கு மாத்திரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு நம்மள்ட்ட சொல்லல. எப்படி ஆத்தும ஆவிக்குரிய தேவை முக்கியமோ அதே போல உங்களுக்கு அன்றன்று என்ன தேவை இருக்கிறதோ, உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு உடை வேணுமா, உங்களுக்கு வீடு வேணுமா, உங்களுக்கு வேலை வேணுமா, உங்களுக்கு படிப்பு வேணுமா, திருமண வாழ்க்கை வேணுமா, தாராளமா ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கலாம். ஏன் அப்படி கேட்க சொல்றாரு? அவர் பரமபிதா, அவர் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர். சிருஷ்டிகர் சிருஷ்டிக்கு கொடுத்துதான் ஆகணும். ஆனா ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதற்கு கூட ஜெபிக்க சொல்றார் அப்படின்னா, ரோமர்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எதை பெற்றுக்கொள்ளனாலும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். சரியா? அவரை சார்ந்து வாழணும். டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். 6வதாக எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. இது என்னது அப்படின்னா, நம்ம உயிரோடு வாழ்வதற்கு எப்படி ஒரு அப்பம்,
ஒரு சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதுபோல நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த விண்ணப்பத்தின் மூலமாக என்ன அறிந்து கொள்றோம்? பிறரை மன்னிப்பது. நல்லா சொல்லுங்க, பிறரை மன்னிப்பது. இயேசு கிறிஸ்து நாம் பாவியாய் இருக்கையிலே நம்மை தேடி வந்து அவர் மன்னித்தார். நாம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை மன்னித்தார். எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு? எங்கள் பாவங்களே எங்களுக்கு மன்னியும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கு? நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமேனா, கடன்பட்டனா காசு கொடுத்தவன் இல்லை, பாவ கடன் பெற்றவன். இது அழகா மத்தேயு சொல்வாரு, எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ கூட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், நமக்கும் ஆண்டவருக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலுமே இல்லையே, அப்போ ஏன் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு மத்தேயு எழுதினாரு? அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரே ஒரு கடன் தான், அது பாவக்கடன். அதை நம்ம எப்படி மன்னிக்கிறோமோ அதே போல நீங்களும் என்ன மன்னிங்க அப்படின்னு தான் இந்த ஜெபம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்களும் எங்களிடத்தில் எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களிடத்தில் மன்னிக்கிறோமே, நாங்கள் மன்னிச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி நீங்களும் எங்கள் பாவங்களை மன்னிங்க. அப்போ இந்த ஜெபத்தை வாயளவில் சொல்கிறவங்க சரியாக மாட்டிக்குவாங்க. உணர்ந்து சொன்னாங்கன்னா தப்பிச்சாங்க. இதை ஒரு கிளிப்பிள்ளை போல் டெய்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்க? இயேசுவை பார்த்து, நான் எவ்வளோ தூரம் மற்றவங்களை மன்னிச்சோமோ அவ்வளோ தூரம் எங்களை நீங்கள் மன்னிச்சா போதும், அதுக்கு மேலே நீங்கள் மன்னிக்க தேவையில்லை. இப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்காமல் இருந்தாருன்னா, நம்ம பாவத்தோடு இருந்தோன்னா எங்கே போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. அப்போ பிறரை நம்ம மன்னிக்கல அப்படின்னு சொன்னால், பிறர் துரோகங்களை நம்ம கசப்போடு வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், பரலோகத்திற்கு போவது கேள்விக்குறியாக இருக்கும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இயேசு இதை ஒரு முறை தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு உவமை மூலமாக விளக்குவார். நான் இப்போ எடுத்த அந்த பகுதியை வாசிக்கல, ஆனால் அதில் உள்ள அந்த பொருள் அடக்கத்தை மட்டும், அந்த கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எஜமான் ஒருவனுக்கு மிக அதிகமாக கடன் கொடுத்திருந்தார். இந்த கடன் பட்டவன் அந்த கடனை தீர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். எஜமான் சொல்வார், நீ எப்படியாவது கடனை கொடு அப்படின்னு கேட்பார். அப்போ அவன் சொல்வான், எப்படியாவது நீங்கள் பொறுத்துக்கோங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த எஜமான் அவன் மேலே இரக்கம் பார்த்து அவனுக்கு நிர்வாகம் இல்லாததுனால அவனுடைய முழு கடனையும் அவன் தீர்த்துருவார். ஆனால் இந்த கடனை தீர்க்கப்பட்டவன், மன்னிப்பை பெற்றவன், தன்னிடத்திலே கடனை பெற்றவனை ரொம்ப கடுமையாக நடத்துறதாக எஜமான் கேள்விப்படுவான். என்ன அவன் பண்ணுவான் அப்படின்னா, இவன்கிட்ட கடன் பெற்றவனை கழுத்தை போய் நெரிச்சு அவங்க பிள்ளைகள்லாம் போய் சிறையாக வச்சு இப்படிலாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவான். இதை யாரோ போய் எஜமான்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ அந்த எஜமான் கூப்பிடுவார், நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னிச்சிருக்கணும்ல, அதனால இப்போ உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரேன். நீ திரும்ப உன்னுடைய கடனெல்லாம் கொடுத்து தீர்ற மட்டும் உன்னை உபாத்திக்கிறவளிடத்துல கொடுப்பேன் அப்படின்னா, டார்ச்சரஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மன்னிக்கிற வரைக்கும் உனக்கு அந்த மன்னிப்பு கேன்சல் அப்படின்னு அர்த்தம். 7ஆவதாக, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள். சோதனை அப்படின்னா என்னது? டெஸ்ட். சரியா? அப்போ சோதனை அப்படின் போது அப்போ ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ இயேசுவே பரிசுத்த ஆவியானவரால் தான் 40 நாட்கள் வனாந்தரத்திற்கு அனுப்பப்பட்டார். பிசாசானவன் இயேசுவை சோதிக்கிறான். நமக்கு தெரியும் 3 பிரதானமான சோதனை இயேசுவுக்கு நேர்ந்தது. அப்போ இயேசு எப்படி அதை ஜெயித்தார்னு படிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினாலே அதை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த சோதனையை சந்தித்து தான் ஆக வேண்டும். இது அவரால் நமக்கு அனுமதிக்கப்பட்டவை. அவர் சோதிக்க மாட்டார். சோதிக்கப்படுகிறவன் எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லி தான் யாக்கோபுல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் சோதிக்க மாட்டார். ஆனால் சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனைகளை அனுமதிப்பார். ஆனாலும் தேவன் பியாண்ட் அவர் லிமிட், நம்முடைய திராணிக்கு மேலாக சோதனைகளை அனுப்ப மாட்டார். அதை தான் நம்ம பவுல் எழுதுவார் பாருங்க, 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்பனா என்ன சொல்றாருங்க பவுல் அப்படின்னா, நீங்க தினந்தோறும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்படின்னா சோதனைக்கு உட்பட பண்ணாமல்னா நம்ம டெஸ்ட்டே எழுத மாட்டோம்னு அல்ல, அந்த டெஸ்ட்ல இருந்து எப்படியாவது நான் தீமை செய்யாம அதில் மாட்டிக்காம காத்துக்கொள்ளுங்க. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சினிமா தேட்டருக்கு போய் உக்காந்துக்கிட்டு நான் சோதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சா எப்படி இருக்கும்? சரிங்களா? பாவம் நிறைந்த ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு சோதனை வரக்கூடாதுன்னு ஜெபிச்சா அப்படி இருக்கும். அப்படி கிடையாது. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் அங்கே இருக்குது. ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அப்போ அந்த சூழ்நிலையே நம்மளே சில சமயம் வாண்டடாக போய் சிக்கிக்குவோம். அதை இங்கே சொல்லலை. சில வேளையில் ஒரு கஷ்டமான பாதை நமக்கு இருந்தாலும் அதில்
தீமையில்லாமல் பாவம் செய்யாமல் ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும். பேதுரு நிருபக்காரன் சொல்றாரு, விசுவாசமானது பொன்னை போல புடமிடுகிறது. பொன்னை போல சோதனைக்குட்படுத்தப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள்லாம் இருந்தாலும் அதை தீமையினின்று எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சொல்றாரு. இதை நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாமா? 7 steps taught in the Lord's Prayer. கர்த்தருடைய ஜெபத்திலே இருக்கும் 7 படிகள். பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அட்ரஸ் டு காட் த ஃபாதர். இரண்டாவதாக தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், glorify God. மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட ஜெபிக்க வேண்டும், let your kingdom come. நான்காவதாக தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும், acknowledge that it is God's will and plans are in control and not our own. ஐந்தாவதாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், ask God for the things that we need. ஆறாவதாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும், confess our sins and repent. ஏழாவதாக பாவங்களை மற்றும் பிசாசை மேற்கொள்ள பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும், request protection and help in overcoming sin and Satan's attacks on us. மத்தேயுல நம்ம இந்த ஜெபத்தை வாசிக்கும் பொழுது லாஸ்டா இப்படி மத்தேயு கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஆண்டவரை மகிமைப்படுத்துற மாதிரி போட்டிருப்பாரு. ஆனா இந்த லூக்கால நம்ம அதை பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஜெபம் அப்படின்ற தலைப்பின் கீழே மிக தெளிவாக நம்ம படித்திருக்கிறோம். இன்னும் இந்த ஜெபத்தை குறித்த இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இனி வருகிற நாட்கள்ல அதை நம்ம படிக்க போறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.